கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலமானாரு. சில நடிகர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு நேரில் வந்தாங்க, சில நடிகர்கள் நினைவிடத்துக்கு தான் வந்தாங்க. இப்போ டாப்ல இருக்க நிறைய நடிகர்களோட ஆரம்ப காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்களோட படங்களில் கெஸ்ட் ரோலில் நடிச்சு அவங்களுக்கு விளம்பரம் தேடி தந்தாரு. கேப்டனோட பையன் சண்முக பாண்டியனும் சினிமாவில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் ஹெல்ப் பண்ண யாருமே கேப்டனோட பையனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் கேப்டனோட பையன் சண்முக பாண்டியன் படத்தில் கண்டிப்பாக நான் நடிக்கிறேன், ஸ்கிரிப்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருந்தாரு. இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா ராகவா லாரன்ஸ் சும்மா சொல்லணும்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் சொன்னதை செய்ய போறாரு. சண்முக பாண்டியன் வால்டர் படத்தை எடுத்த அன்பு டைரக்ஷன்ல படைத்தலைவன் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் ஸ்னீக் பீக்கையும் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஷெட்யூல கூடிய சீக்கிரம் தொடங்க போறாங்க. இப்ப ராகவா லாரன்ஸ் இந்த படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிக்க போறாரு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிக்காங்க. இந்த படத்துக்காண்டி 3 நாள் கால் ஷீட் கொடுத்திருக்காராம். எந்த மாதிரியான ரோல்ல நடிக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் ரிவல் பண்ணல. அடுத்த ஷெட்யூல் தொடங்கும் போது அதை ரிவல் பண்ணிருவாங்க. ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் துர்கா, அதிகாரம் அப்படின்னு பல படங்கள்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.